ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வாழையில வச்சு ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். அதில் நான் வாழையில வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழை இலை எடுத்திருக்கேன் பாருங்கள், பெரிய இலை. இது நல்லா கொழுந்தா இருக்க இலை தான் எடுத்திருக்கேன். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி அல்வா. வாழை இலையில் நம்ம அல்வா செஞ்சு சாப்பிட்டோம்னா, இப்போ பாருங்கள், இந்த வாழை இலையில் உள்ள அந்த காம்பை மட்டும் பிச்சுக்கலாம். அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு, இதை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம நல்லா சாறு மட்டும் எடுத்து வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம வாழை மரத்தில் உள்ள எல்லா ஸ்பாட்ஸுமே நம்ம எடுத்து நம்மளுக்கு உபயோகம் தான் ஆகுது. அதே மாதிரி இதுதான் அல்வா, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறது, அதனால தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நல்லா இலையை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க. ஒரு கப்பு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா போட்டு அரைச்சி நல்லா நெய்ஸாக எடுத்தாச்சு. பாருங்கள், சாறு வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப்பு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3 கப்பு நான் வாழை இலை சாறு எடுத்திருக்கேன். இதை அப்படியே நான் அளந்து எடுத்து ஊற்றிட்டேங்க. சர்க்கரை வந்து 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். முந்திரி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். திராட்சை, காஞ்ச திராட்சை ஒரு 2 டீஸ்பூன், 5 ஏலக்காய். இப்போ வந்து அந்த வாழை இலை சாறு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த அப்படியே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை இது ரெண்டையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நல்லா நெய்ஸாக பாருங்கள், இந்தளவு நான் வந்து சாறை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ இதே மாதிரி நல்லா கலந்துட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணோம்னா நல்லா க்ரீன் கலரில் வரும். நான் ஃபுட் கலர் போடல, இருக்கிற கலர் ரியலாக எடுத்திருக்கேன். இப்போ நெய்யில் வந்து நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3மே போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். டைமும் அவ்வளோவா ஆகாதுங்க. நம்ம வாழை இலை சாறு எடுக்கிறது மட்டும்தான் டைமு, மற்றபடி செய்யறது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அதை நான் வறுத்து தனியாக எடுத்துட்டேங்க. அதே நெய்யில் நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரையெல்லாம் போட்டு அந்த இதை அப்படியே வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிண்ட நம்ம பாருங்கள், அல்வா நம்மளை நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா எனக்கு வீடியோ கட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இலையில நம்ம அந்த அல்வாவை போட்டுக்கலாம். இது கெட்டியாக வேணால் கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பா.